வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் அப்படின்னா ஒரு நிறைவான மொழியை உடைய ஒரு மனிதர் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைவான மொழின்னா அந்த மொழி எப்படிப்பட்ட நிறைவுனா, யாருக்கு நிறைவுனா கேட்குறவங்களுக்கு நிறைவு. அப்போ பயனான வார்த்தைகளை பேசுகிறது, தேவையான வார்த்தைகளை பேசுகிறது, முழுதான வார்த்தைகளை பேசுகிறது. நம்ம சொல்லுவோம், ஒரு சொல்லு போயிடுச்சுன்னா வள்ளுவர் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நாவினால் சுட்டோடு ஆறாதுன்னு. ஸோ சொல்லு போயிடுச்சுன்னா அதோட காயம் ஜாஸ்தி. மற்றதுக்கு தழும்பு இருக்கலாம், சம்டைம் தழும்பு போயிடலாம், ஆனால் அந்த சொல்லுக்கு ஒரு பவர் ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட சொல் எதுவுமே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நிறைமொழி மாந்தர். சரி, அப்படி ஒருத்தர் இருக்காருப்பா, அவருக்கு என்ன பெருமை இருக்க முடியும்னா, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய நூல்கள் இல்லை அவர் பேரை சொல்லக்கூடிய நூல்கள், இன்க்ளூடிங் திருவள்ளுவர், அவர் ஒரு நிறைமொழி மாந்தர் தான். இப்போ அந்த திருக்குறளை முடித்து படிக்கும்போது திருவள்ளுவர்னு மனிதர் இருந்தார்னா அவர் உண்மையாக நிறைமொழி மாந்தர் கன்க்ளூட் பண்ணலாம். அவங்க பேரில் இருக்கிற மறைமொழி, மறைன்னா நம்ம தமிழில் வேதம், சமஸ்கிருதத்தில் வேதம், மறைங்கிறது இறைவனுடைய நேரடி ஆணை அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அந்த மொழி, அப்படிப்பட்ட மொழி என்னென்னா, எந்த மொழி பல காலங்களுக்கு அழியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் மறைமொழி, எதெல்லாம் அழிகிறதோ அது மறைமொழி இல்லை. ஸோ அந்த மொழி காட்டிடும். அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக அவங்க போனதுக்கப்புறமே அவங்க புகழ் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம இந்த குறளில் புரிஞ்சுக்கிறோம்.